ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். கிச்சன் அப்டேட் வீடியோ நான் போட்டிருந்தேன்ல, இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ, அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த வீடியோவில் என் கிச்சன் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறது, கொஞ்சம் நேரம் உட்கார்றது, அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, மதியம் 12:30க்கு மேலே தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்து நான் ஆரம்பித்தேன். ஏன்னா குழம்பு ரசம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம சாதம் வடித்து மீன் பொரிக்கிற வேலை தான். அதனால் சரி க்ளீன் பண்ணிடலாம் கிச்சனை அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் நான் இறங்கினேன். க்ளீனிங் அப்படின்னா ரொம்ப டீப் க்ளீன் இல்லை, சும்மா ஓரளவு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா சொல்லுவார், அந்தந்த இடத்துல பொருளெல்லாம் வச்சுட்டு ஏதாவது நமக்கு கோவம் வரும்ல, ஏன் இந்த இடத்துல இது இல்லை அது இல்லைன்னு நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவார், இது வந்து வீடு, இது வந்து மியூசியம் கிடையாது. நீ வச்ச இடத்துல வச்ச பொருள் அப்படியே இருக்கிறதுக்கு. வீடுனா மனிதர்கள் வாழ்கிற இடம். இதில் வந்து அங்கங்கே பொருள்கள் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நீ தான் எடுத்து அதை சரி பண்ணிக்கணும், நீ தான் எடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கிறத அதை காணும், அங்கே இருக்கிறத இதை காணும்னு நீ வந்து சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்றைக்கி க்ளீனிங் பண்ணும்போது ஒரு சில சமயத்துலலாம் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டே நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்வேன். இஞ்சி கொஞ்சம் நிறையா இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அதை வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை தான் ஊற்றி இஞ்சை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வைக்கலாம். ஆனாலும் எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். சரி, இந்த இஞ்செல்லாம் வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். அடுத்து இந்த ப்ரௌன் ரைஸு குருணை அரிசி அதையும் ஒயிட் ரைஸையும் அடுப்பில் வச்சுட்டு அதை வடித்தாச்சு. இப்போ நான் வந்து முன்னாடி இருந்த நம்ம கிச்சனுக்கும் காலையில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிச்சனுக்கும் இப்போ ஓரளவு நான் என்னோடய கிச்சனை வந்து இப்படி சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன். மதியானம் லஞ்சும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. லஞ்ச் வீடியோவை அடுத்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.